துரந்தர். துரந்தர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாட்டு செம்ம ஹிட்டுங்க. 1000 கோடி வசூல். ஆதித்யா தார். மனுஷன் சும்மா இந்த ஒரு இந்தியனுடைய ஸ்பை வந்து பாகிஸ்தானில் போய் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, நாட்டுக்காக எப்படியெல்லாம் உயிர் தியாகம் பண்ணுறான்றத, நீ ஸ்பையாக போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், உன் உயிர் மறந்துடு. அங்கேயே செத்து சுண்ணாம்பா இல்லையே ஏதோ தப்பிச்சு வரணும். இதெல்லாம் வந்து அதான் ஒருத்தன் சாவுன்னு தெரிஞ்சு கூட ஸ்பை இந்தியாக்காக நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுறவங்களாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை வந்து ஆதித்யா தார் வந்து பக்காவாக பண்ணியிருந்தார். துரேந்தர் வந்து நம்ம ரன்வீர் சிங் தான் வந்து ஹீரோ, வேறு லெவல் கலக்கியிருந்தார். உண்மையிலே அந்த படம் 1000 கோடி. நான் படம் ஃபஸ்ட் நாளே பார்த்தேன். அந்த படம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் அடிக்குன்னு நினச்சேன். ஆனால் 1000 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துரந்தர் 2 வருது. ஐயோ, இந்த படம் அதாவது பரவாயில்லைங்க, 3 மணி நேரங்க அந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரமா. 4 மணி நேரம் எப்படி ஒரு மனுஷன் உட்காந்து பார்க்க முடியும்? தைரியமாக இறக்குறாங்க பாருங்கள். இப்போ அதுதாங்க ஒரு நல்ல படம். நீங்கள் எத்தனை மணி நேரம் பண்ணாலும் சலிக்காமல் பார்க்க தோணும். அது பிரம்மாண்டம், அதோடைய ஸ்க்ரீன் ப்ளே, அதனுடைய கதை, அதோடைய டெக்னிக்கல் இதெல்லாம் நமக்கு பிடிச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்ம மணிக்கணக்கில் பார்க்க தோணும் இல்லையா? அந்த மாதிரி தைரியமாக இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குன்னு நினைக்கிறேன். 4 மணி நேரம் நம்மளை தைரியமாக பார்க்க வைக்கிறாங்களே, அதுவே பெரிய சாதனை. பார்ப்போம். இந்த படம் வந்து இந்த புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது. முன்னாடி ஃப்ரைடே தான் இப்போ ரிலீஸ் ஆகும். அதான் இது என்னென்னா தெலுங்கு வருஷத்துக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து நம்ம ப்ரிவியூ போடுறாங்க. படமும் ஈவினிங் ரிலீஸ் ஆகிடுது. ஆனால் வந்து இந்த ஹிந்திக்காரனுக்கு தைரியம் தான். 4 மணி நேரம் உக்காந்து பாருங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறது துரந்தர். இதுவும் வந்து 1000 கோடி ஹிட் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாட்டுப்பற்று படம், ஒரு இந்தியாவுக்காக ஸ்பை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத சொல்கிற படம். அதனால் நானும் அவளோடு இருக்கேன். இந்த படம் நானும் ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன்.